அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஒரு நோ கான்டாக்ட் ரீடிங் பார்க்க போறோம். இப்போ நீங்க ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட இருந்து மனதளவுல விலகி இருக்கீங்க, ஒரு நோ கான்டாக்ட் ஒரு டெம்பரரி செப்பரேட் ஆன ஒரு நிலையில இருக்கீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங். உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன, அவங்க என்ன மாதிரி ஒரு மனநிலையில இருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறாங்க, உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்கு, அண்ட் ஆல்சோ நீங்க ரெண்டு பேரும் இணைய வாய்ப்பு இருக்கா, நீங்க ரெண்டு பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை மீண்டும் தொடர வாய்ப்பு இருக்கா, உங்க பர்சனோட அடுத்த மூவ், அடுத்த ஆக்ஷன், அடுத்து என்ன செய்யலான்னு இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு மெசேஜஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்க்க போறோம். I have 3 groups here. Group number 1, you have to be fair. Group number 2, you have poised. Group number 3, you have all the glitters. உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. You can pause the video if you like and choose the group which you're most drawn to. உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். Welcome group number 1. நீங்க choose பண்ண main oracle, to be fair. And you also have drifting. And unfinished business. Group number 1, உங்களோட இந்த oracle cardsலாம் பார்க்கும்போது உங்களோட இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு என்ன வழிவகுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட எண்ணங்களுக்கோ இல்ல உங்களோட கருத்துக்கோ உங்களோட விருப்பங்களுக்கு உங்க பர்சன் முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருக்காங்க. முக்கியத்துவம் அப்படின்னு சொல்றதை விட இதெல்லாம் ஒரு பொருட்டாவே அவங்க பார்க்கல. ஏன்னா அவங்க எப்பவுமே அவங்கள பற்றியே அவங்களுக்கு என்ன வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு ரொம்ப சுயநலமா இருந்திருக்கலாம். இந்த நிலைமை உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப மாதங்களா இருந்துட்டு இருந்திருக்கலாம். இப்ப சரியாயிடும், அப்ப சரியாயிடும், ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நீங்களும் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கலாம். ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் அதிகரிச்சிருக்கே தவிர உங்க பர்சன் கிட்ட இருந்து ஒரு மாற்றமும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இன்னும் சில பேருக்கு உங்க பர்சன் எதுவுமே சொல்லாம இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சிருக்கலாம். இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாத ஒரு சூழல் இருந்திருக்கலாம். சரி எப்பவும் போல இருக்காங்க, ஒரு 1 week 2 weeks or 3 weeks திரும்ப கூப்பிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் மட்டுமே தான் அதிகரிச்சுட்டே இருந்திருக்கு. நம்ம டேரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம டேரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ குரூப் நம்பர் 1, உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்கு, அவங்களோட தற்போதைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல அவங்களோட கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் உருவான சமயத்துல உங்க பர்சன் எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்தாங்களோ அதே மனநிலையில இருக்க மாதிரி தான் இருக்கு. வித் the 4 of Pentacles ரொம்ப இறுக்கமா இருக்காங்க. அவங்க மனதுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க வெளிப்படுத்திக்க விரும்பாத ஒரு நிலையில தான் இருக்காங்க. With 2 of Pentacles அவங்க வாழ்க்கையில அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்க வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால என் வாழ்க்கையிலே என்ன நடக்குதுன்னு தெரியல. மேபி இது ஒரு சில பேர் கெரியரா இருக்கலாம். அதுவே மூழ்கிற மாதிரி இருக்கு. என்னாலே நிலையா இருக்க முடியல. அப்புறம் நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னால என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு கூட ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருக்கலாம். Let's see the King of Wands. Let's clarify King of Wands. What is the message being conveyed to King of Wands, please?
Judgment. With King of Wands and Judgment என்னால் என்ன பார்க்க முடியுதுன்னா அவங்க ரீடிங்கோட மெயின் ஆர்குலே டு பி ஃபேர் இதில் ஒரு பேலன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த 2 of Pentaclesலையும் இவங்க ஜகிள் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால உங்க பர்சனால அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போக முடியல. மேபி அவங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக்னன்சி இருக்கலாம். அவங்க நினைச்ச மாதிரி அவங்களோட கெரியர் டேக் ஆஃப் ஆகாம இருக்கலாம். அவங்களால ஒரு நிலையான இடத்தை அடைய முடியாம இருக்கலாம் அவங்களோட கெரியர்ல. அதனால அவங்க மனசு முழுவதும் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கெரியர்ல தான் இருக்கு. அதுல எப்படி அவங்க திறமையை வெளிப்படுத்தலாம், அதுல எப்படி முன்னேறலாம், அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கலாம், அவங்களோட ஃபைனான்சஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அவங்களோட கெரியர்ல எப்படி அடுத்தடுத்த நிலைகளை அடையலாம் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க முழு கவனம் இருக்கிறதுனால உங்களோட ரிலேஷன்ஷிப்ல அவங்களால கவனம் செலுத்த முடியாம இருக்கலாம். ஆனா இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல அவங்க உங்களை பத்தி நினைச்சு பாக்குறாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க எந்த வழியிலையும் காரணம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனாலும் அவங்களால எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில இருந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். With the Empress, உங்களை தான் அவங்களோட லவ் ஆஃப் த லைஃபா பாக்குறாங்க. ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்கு உங்க மேல. ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் நிறைந்த ஒருவரா உங்களை நினைக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப பிளெஸ்ட்ன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாமே மிகுதியா இருக்கிறதாவும் நினைக்கிறாங்க. With 5 of Cups என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் உங்களோட பர்சனுக்கு மிகுந்த மன வலியும் வேதனையும் கொடுத்திருக்கு. இந்த 5 of Cupsல பாத்தீங்கன்னா இங்க 3 cups கீழே விழுந்த மாதிரி இருக்கு, இங்க 2 cups நேரா இருக்கு. நான் ஆல்ரெடி உங்க ரீடிங்ல முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி 2 விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுல உங்க பர்சனுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. With Ace of Pentacles இது அவங்களோட கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அப்படின்னு நம்மளுக்கு கிளியரான ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஒரு பிரேக் த்ரூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா இருக்கும். ஒரு கோல் செட் பண்ணியிருப்பாங்க. மேபி அதை ரீச் பண்ண அப்புறம் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதை பத்தி அவங்களால யோசிக்கவே முடியும் அப்படின்னு ரொம்ப தீர்மானமா இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அதனால இந்த ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆகாத மாதிரி, இமோஷனலா இன்வால்வ் ஆகாத மாதிரி அவங்க உங்களுக்கு வெளிப்படுத்திருக்கலாம். ஆனா மனதளவுல உங்க மேல நிறைய அன்பு வச்சிருக்காங்க, காதல் இருக்கு, உங்களை பத்தி உயர்வா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல உங்களுடைய தற்போதைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வித் டெவில் கார்டு என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு நிறைய பயங்களை கொடுத்துட்டு இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் உண்மையாவே முடிஞ்சு போச்சா, இதுல திரும்ப ஒண்ணு சேரத்துக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்க மனசுல வந்திருக்கு. மேபி ஒரு சில பேருக்கு உங்க பர்சன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது ரொம்ப புதுசா இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க மேல மிகுந்த நம்பிக்கை வச்சிருந்திருப்பீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சிருந்திருப்பீங்க. அதனால இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிரேக்கப்பா இருக்கலாம். உங்க பர்சன் எந்த விதமான கம்யூனிகேஷனும் இல்லாம இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து விலகுவாங்க அப்படின்னு நீங்க துளி கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால ஒரு விரக்தியான மனநிலையில நீங்க இருந்துட்டு இருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு சில பேருக்கு இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். அதனால உங்களோட பயங்கள் இன்னும் அதிகரிச்சிருக்கும். ஸோ வித் ஸ்டார் அண்ட் 8 of Wands என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா இந்த ஒரு விக்டிம் மென்டாலிட்டில இருந்து நீங்க வெளியில வரணும். உங்க மனதை நீங்க குணப்படுத்திக்கணும். உங்க வாழ்க்கையில மற்ற எவ்வளவு விஷயங்கள் இருக்கலாம் நீங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு. அதனால உங்க மைண்ட் நீங்க ஆக்டிவா வச்சுக்கோங்க. That's the message. நீங்க 2 பேரும் பழையபடி ஒண்ணு சேருவீங்களா? நீங்க 2 பேரும்
இந்த ரிலேஷன்ஷிப்பை மீண்டும் தொடரணும் அப்படின்னு உங்க பர்சன் நினைக்கிறாங்களா? அதை தொடர்ந்து அவங்க அடுத்து என்ன செய்ய இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். Future energies of this connection. Group number 1. மூணுமே மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு குரூப் நம்பர் 1. ஒரு ப்ராக்ரஸ் கண்டிப்பா இருக்க போகுது. நான் ஆல்ரெடி இந்த 8 of Wands அண்ட் ஸ்டார் கார்ட்ல சொன்னது மாதிரி உங்களோட உயர்ந்த நன்மைக்காக, உங்களோட ரிலேஷன்ஷிப்போட நல்லதுக்காக, உங்க 2 பேரோட நல்லதுக்காகவும் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் நடக்க காத்திருக்கு உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்ல. உங்களோட ரீடிங்ல ஜட்ஜ்மெண்ட் 2 முறை வந்திருக்கு பாருங்க. அதனால வரக்கூடிய நாட்கள்ல உங்க பர்சனுக்கே ஒரு தெளிவு பிறக்கும். இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு என்ன காரணமா இருந்ததோ அதை சரி செய்யணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு உங்ககிட்ட திரும்பி வரதான் பார்க்க முடியுது. இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ஒரு டஃப்பான பீரியட் தான். இது ஒரு டெஸ்டிங் டைம் மாதிரி எடுத்துக்கோங்களேன் உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். இதை நீங்க 2 பேரும் கடந்து வந்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை மீட்டு கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க 2 பேராலையும் கண்டிப்பா இது செய்ய முடியும். யூ ஹேட் திஸ் எம்ப்ரஸ் இன் யுவர் ரீடிங். அதனால உங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க உங்க பர்சன். நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அதனால உங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சஸ் என்ன, கருத்து வேறுபாடு என்ன அப்படின்னு நீங்க வெளிப்படையா பேசும்போது, மனதுல இருந்து உண்மையா பேசும்போது இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும், இதுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். உங்க ரிலேஷன்ஷிப்ல எப்படி ஒரு பேலன்ஸ் கொண்டு வரலாம். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு 2-way ஸ்ட்ரீட் இல்லையா? அதுல ஒருத்தரோட கை மேலோங்கி இருக்க முடியாது, ஒருத்தர் மேலோங்கி இருக்க முடியாது. இட்ஸ் a யூனியன் இல்லையா? இட்ஸ் a யூனியன் ஆஃப் 2 hearts. இந்த ஒரு கிளாரிட்டி தான் இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் உங்க பர்சனுக்கு கொண்டு வரதா என்னால பார்க்க முடியுது. கண்டிப்பா ஒரு ஸ்விஃப்ட் ப்ராக்ரஸ் இருக்க போது, ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க பார்ப்பீங்க. with all these major arcana cards, நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த நிலையை கடந்து வர போறீங்க அப்படின்னு தான் உங்களோட ரீடிங்ல இருந்து என்னால பார்க்க முடியுது. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 1. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 2. நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் ஹாய்ஸ்ட். Also have letting go, rejection, and jealousy. குரூப் நம்பர் 2 உங்களோட இந்த கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மெசேஜ் எனக்கு ரொம்பவே கிளியரா, கிறிஸ்டல் கிளியரா கிடைக்குதுன்னு சொல்லணும். அது என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களால இதுக்கு மேல இருக்க முடியாது, இது உங்க கழுத்தை நெரிக்குது, இதுல நீங்க ஒரு கைதி மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க உணர்ந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு வெளியில வந்தது நீங்களா தான் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்த அப்புறம் நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான் இருந்துட்டு இருக்கீங்க. இப்போ மேபி இந்த ரீடிங் பார்க்கணும்னு கூட உங்களுக்கு ஒரு சில பேருக்கு அவசியம் இருக்காதான் இருக்கும். ஏன்னா நீங்க எதிர்பார்த்த ஒண்ணுதான், இந்த ரிலேஷன்ஷிப் இதை நோக்கிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால இந்த ஒரு பிரேக்கப் ஆனது, இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போனது உங்க மனசை பெரிய அளவுக்கு பாதிக்கலன்னு சொல்லணும். ஏன்னா இதுக்கு நீங்க தயாரா தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு தான் தெரியுது உங்களோட கார்ட்ஸ் வழியா. இது எதனால நீங்க ப்ரிப்பேர்டா இருந்திருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, யூ ஹேவ் திஸ் ரிஜெக்ஷன் அண்ட் ஜெலசி. உங்க பர்சன் அவங்களோட இயலாமையினால உங்களை வெறுக்க தொடங்கி இருக்கலாம். இந்த வெறுப்பு எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க மேல இருக்க பொறாமையினால இருக்கலாம். சில பேருக்கு ஒரு கம்பேரிசன் இருந்துட்டு இருந்திருக்கலாம், உங்களோட வாழ்க்கையா அவங்களோட வாழ்க்கை பற்றி, இல்ல உங்களோட கெரியர் அவங்களோட கெரியர் சம்பந்தமா. நீங்க அவங்களோட எல்லா விதத்திலயும் ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காததுனால
நீ என்னை விட கீழே தான் இருக்க, நீ ஒன்றும் பெருசா சாதிச்சிடல அப்படின்னு உங்களை மட்டம் தட்டிட்டே இருந்திருக்கலாம். அதனால அன்ரீசனபிள் டிமாண்ட்ஸ் வச்சிருக்கலாம். அவங்க சொல்றபடிதான் நீங்க கேட்கணும், அவங்க வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசக்கூடாது, அவங்கள கேட்டுதான் எந்த ஒரு முடிவும் எடுக்கணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் வச்சிருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு துளி கூட உடன்பாடு இல்லாததுனால இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பதிலா இதுல இருந்து வெளியில வந்து உங்க வாழ்க்கைய பார்க்கலாம், நீங்க நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு முடிவு எடுத்து நீங்க வெளியில வந்த மாதிரி தான் இருக்கு உங்களோட கார்ட்ஸ் பார்க்கும்போது. நம்ம டேரோ கார்ட்ஸ் பார்க்கலாம் அடுத்து. ஸோ இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல உங்க பர்சனோட கரண்ட் தாட்ஸ் எப்படி இருக்கு, கரண்ட் எனர்ஜி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களோட தற்போதைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 2 please. நம்ம உங்களோட ஆர்கல் கார்ட்ஸ் வழியா பார்த்த மெசேஜஸ் மிரர் பண்ற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு கிடைச்ச டேரோ கார்ட்ஸ். ஒரு கம்பேரிசன் இருந்திருக்கு, இப்பவும் இருந்துட்டு இருக்கு. அவங்க ரீச் பண்ண முடியாத அளவுக்கு உங்க இடத்தை பிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் எல்லாம் நிறைவா இருக்கு, மிகுதியா இருக்கு, நீங்க தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தான், உங்களுக்கு பண வரவு அதிகமா இருக்கு, எல்லா விதத்திலையும் எல்லா வகையிலையும் அவங்கள விட நீங்க உயர்வான ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள எப்படி பாக்குறாங்கன்னா, இந்த 7 of Pentaclesல நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி அவங்க எவ்வளவு வேலை செஞ்சாலும் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அதற்கான பலன் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மந்தமான நிலையிலேயே அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் எல்லாம் சிறப்பா இருக்கு, வளமையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அதனாலதான் இந்த ஜெலசி இருக்கு. ஒரு கான்ஸ்டன்ட் கம்பேரிசன் இருந்ததுனால அது பொறாமையா மாறி இருக்கு. அதனால அவங்க ஒரு இயலாமை நிலையில இருந்து அவங்கள வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனாலதான் நீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப். நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்க இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, நீங்க ஒரு இண்டிபெண்ட் பர்சனா இருப்பீங்க. நாட் ஒன்லி ஃபைனான்சியலி இண்டிபெண்ட், எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நீங்க சுயமா சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. மேபி உங்க பர்சனுக்கு இந்த குவாலிட்டி பிடிக்காம இருந்திருக்கலாம். உங்களோட அனாலிட்டிக்கல் திங்கிங் ஆகட்டும், முடிவு எடுக்கக்கூடிய திறமை ஆகட்டும், உங்களோட இந்த இண்டிபெண்ட் நேச்சர் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். மேபி அவங்க ஒரு தலையாட்டி பொம்மையா நீங்க இருப்பீங்கன்னு நினைச்சிருக்கலாம். அவங்க முடிவுகளை உங்க மேல திணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதனால இது அவங்க எதிர்பார்த்த எதுவுமே இந்த ரிலேஷன்ஷிப்ல இல்லாததுனால, மேலும் உங்களோட ஒரு கம்பேரிசன் இருந்துட்டு இருக்கிறதுனாலே ஆகட்டும், இல்ல அவங்களோட கெரியர் இந்த 7 of Pentacles and 4 of Swordsல பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டக் அண்ட் ஸ்டாக்னன்ட் ஃபேஸ்ல இருக்கிறதாகட்டும், ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலையில அவங்களோட கெரியர்ல அவங்க இருந்துட்டு இருக்கிறதுனால உங்களோட இந்த வளர்ச்சி அவங்களுக்கு பொறாமையை தான் விதைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் முடிவடைகிறதுக்கு இதுதான் ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு. உங்களை மாதிரியே இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் உங்களோட பர்சனும் நினைக்கிறாங்க. ஸோ நீங்க 2 பேருமே ஆல்ரெடி டிசைட் பண்ண மாதிரி தான் இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆக போறது இல்லை. அதனால உங்க 2 பேரோட நன்மைக்காக நீங்க 2 பேரும் பிரியறது தான் சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு நீங்க 2 பேருமே நினைக்கிற மாதிரி அந்த மனநிலையில இருக்கிறது தான் உங்களோட கார்ட்ஸ் வழியா என்னால பார்க்க முடியுது. உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இல்ல ஆல்ரெடி நீங்க இதை எதிர்பார்த்து, இந்த பிரிவினை நீங்க எதிர்பார்த்து இப்போ நீங்க ஒரு காமான ஒரு ஸ்டேட்ல இருக்க மாதிரி தான் இருக்கு வித் யோர் மெயின் ஆர்கல். இருந்தாலும் உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்கு, நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறீங்க. Again you have the 7 of Pentacles.
இந்த ரிலேஷன்ஷிப்ல ஆரம்பத்துல நீங்க நிறைய கொடுத்துருக்கீங்க, எமோஷனலா இன்வெஸ்ட் ஆயிருந்திருக்கீங்க. ஆனா உங்க பர்சனோட நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ப தொடர தொடர நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல பயணம் செய்யும் போது நிறைய நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கதான் நினைக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்க நிறைய இழந்திருக்கீங்கன்னு கூட சொல்லலாம் ஒரு சில பேர். மேபி வித் ஆல் திஸ் பென்டிகிள்ஸ் எனர்ஜி நீங்க உங்க பர்சனுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கலாம். அவங்க உங்ககிட்ட இருந்து டிமாண்ட் பண்ணிட்டே இருந்திருக்கலாம், எனக்கு இது வேணும் அது வேணும், நான் உனக்கு திரும்பி தந்துடுறேன், இல்லை அப்புறம் தரேன், நான் ஒரு நல்ல இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் சேர்த்து உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கலாம். இந்த டாட்ஸ்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்க பர்சன் அவங்களோட சுயநலத்திற்காக உங்களை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இந்த ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கு உங்களுக்கு. அதனால இதுக்கும் மேல இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க காத்திருக்கிறது, உங்க பர்சன் மாறுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது உங்களுக்கு எந்த நன்மையும் கொடுக்க போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு you have walked away from this relationship. Future energies of this connection எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க ரெண்டு பேரும் பழையபடி இணையணும்னு உங்க பர்சன் நினைக்க வாய்ப்பு இருக்கா? ஒண்ணு சேரணும்னு அவங்க நினைப்பாங்களா? அப்படி நினைச்சாங்கன்னா அடுத்து அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். Again, you have the 7 of Pentacles. ஆனா ரிவர்ஸ்ல வந்திருக்கு. இங்கேயும் 7 of Pentacles தான் பார்த்துட்டு இருக்கீங்க. With the Lovers card, 7 of Pentacles and Judgment, என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா ஒரு ஒரு முடிவு எடுத்து வருவாங்க உங்க பர்சன். அது கூட அவங்களோட சுயநலத்தை அடிப்படையா வச்சு வரதான் வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களோட ரீடிங்ல 8 of Pentacles 2 முறை பார்த்தோம், Queen of Pentacles பார்த்தோம், 7 of Pentacles 2 முறை பார்த்திருக்கோம். அதனால அவங்க நினைச்சபடி அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அவங்களோட கெரியர்ல பார்க்காததுனாலையும் அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காகவும் உங்களை ஒரு ஒரு சோர்ஸா பார்க்கலாம் உங்களோட பர்சன். அதனால உங்களோட சேர்ந்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தை அடிப்படையா வச்சு உங்க பர்சன் உங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் வரக்கூடிய நாட்கள்ல. ஆனா உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போனதை நீங்க மனதார ஏத்துக்கிறீங்க. ஒரு காமன் கம்போஸ் ஸ்டேட்ல தான் இருந்துட்டு இருக்கீங்க. உங்க பர்சன் திரும்பவே வந்தாலும் இதே மாதிரி ஒரு மனநிலையில தான் இருக்க போறீங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்க போறது இல்லை. ஏன்னா உங்க முடிவுல நீங்க நிலையா இருக்க மாதிரி தான் தெரியுது உங்களோட கார்ட்ஸ் பார்க்கும்போது. ஏன்னா எந்த வகையிலயும் உங்க பர்சனும் நீங்களும் மேட்ச் இல்லை அப்படின்னு நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா இந்த கிங் ஆஃப் சார்ட்ஸ்ல நம்ம பார்த்தது மாதிரி நீங்க ஒரு சுயமா சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. ஃபைனான்சியலி இண்டிபெண்டா இருப்பீங்க. ஒரு கிளியர் திங்கிங் இருக்கும். ஆனா உங்க பர்சன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லேக் மென்டாலிட்டி இருக்கும். அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எந்த விதமான ஒரு முயற்சியும் செய்யாம இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் பொறுப்பும் எடுத்துக்க மாட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வேற யாரோ அப்படின்னு அந்த பழியை மற்றவங்க மேல போடலாம். எனக்கு இது சரியா இல்லை, அது சரியா இல்லை, எனக்கு இது நல்லா இருந்தா நான் அப்படி இருப்பேன், இது நல்லா இருந்தா நான் இப்படி இருப்பேன், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிலேயே இருக்கலாம் அவங்க பர்சன். அதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த வகையிலையும் பொருத்தம் இல்லை அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிதான் இந்த முடிவை எடுத்து நிலையா இருப்பீங்க அப்படின்னு உங்களோட கார்ட்ஸ் வழியா பார்க்க முடியுது. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 2. நீங்க எவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 3. நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் All That Glitters. You also have Consequences. Solitary. Truth.
நம்பர் 3 உங்களோட இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு என்ன வழிவகுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு உண்மைய நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஏன்னா, உங்களோட பெர்சன் கொஞ்ச நாளா, இல்ல சில மாதங்களா ஒரு மாஸ்க் அணிஞ்சிருக்கலாம். ஒரு சில விஷயங்கள உங்களுக்கு மாத்தி சொல்லியிருக்கலாம். இல்ல பொய்கள் நெறைய சொல்லியிருந்திருக்கலாம். அது அதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால, இன்னும் நெறைய விஷயங்கள் உங்களுக்கு வெளிவந்திருக்கும். இந்த ஓரத்துல நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு குவியல் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அதனுள்ள இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அத்தனையும் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு, ஒளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கும்போது, உங்க மனசே உடைஞ்சு போன மாதிரி இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மீதும், உங்க பெர்சன் மீதும் நீங்க நம்பிக்கை வச்சிருப்பீங்க. இதெல்லாம் இதெல்லாம் பொய். அவங்க பேசின அனைத்தும் பொய். இவ்ளோ நாளா ஒரு முகமூடி அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கும்போது, ரொம்பவே மன வலியும், வேதனையும் இருக்கும். அதனால நீங்க இப்போ ஒரு நோ கான்டாக்ட் ஒரு டெம்பரரி செப்பரேஷன் ஸ்டேட்ல இருந்துட்டு இருப்பீங்க. உங்க பெர்சன் கிட்ட இருந்து விலகி இருப்பீங்க. மனதளவிலயும் விலகி இருப்பீங்க. எந்த விதமான ஒரு கம்யூனிகேஷனும் இருக்காது. நம்ம டாரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்கு? இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல அவங்க எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்துட்டு இருக்காங்க? அவங்களோட கரண்ட் தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வித் 5 ஆஃப் கப்ஸ் உங்க பெர்சன் மிகுந்த மன வலியிலும் வேதனையிலும் இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்களா இருக்கும். வித் 2 ஆஃப் வாண்ட்ஸ் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு சில பேருக்கு இந்த பொய்கள் ஆகட்டும், இல்ல உங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த விஷயங்கள் எது சம்பந்தமா இருக்கலாம்னா, சம்திங் டு டூ வித் ஆன்லைன் ஆன்லைன் கேம்ஸா இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. அதுல நிறைய பணம் இழந்திருக்கலாம். உங்ககிட்ட இருந்தும் அவங்க பணம் நிறைய வாங்கியிருக்கலாம் வேற ஒரு காரணம் சொல்லி. இல்ல உங்க வாழ்க்கையோட எப்படி பொருந்துதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவங்களோட செயல நினைச்சு அவங்க வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கு. ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க? இந்த நோ கான்டாக்ட் பீரியட்ல உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறாங்களா? ஆனா சொல்ல முடியாத ஒரு நிலையில இருந்துட்டு இருக்காங்கன்னா, அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் அவங்க மனசளவுல ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க தவறுகளை உணர்றாங்க. உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோட செயலை நினைச்சு அவங்களே ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்க மாதிரி இருக்கு. மேபி ஒரு சில பேர் உங்களை ஆல்ரெடி கான்டாக்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். வேற என்ன மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஆல் த கிளிட்டர்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்க அதே எனர்ஜி தான் 7 ஆஃப் சர்ட்ஸ்லையும் பார்த்துட்டு இருக்கோம். தி ஹை ப்ரீஸ்டஸோட ஷேடோ சைடும் அதுதான். உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் மறைச்சிருக்காங்க உங்க பர்சன். அதை நினைச்சு வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்கன்னு தான் 4 ஆஃப் சர்ட்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அவங்களோட செயல்களாலதான் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இந்த ஒரு நோ கான்டாக்ட் ஆகட்டும், இல்ல டெம்பரரி செப்பரேஷன் ஸ்டேட் ஆகட்டும், இதுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் தள்ளப்பட்டிருக்கு. அதுக்கு அவங்க தான் முழுமையான காரணம் அப்படின்றது அவங்களும் உணர்றாங்க. உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களோட இந்த நோ கான்டாக்ட் பீரியட்ல நீங்க எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம்.
வித் நைட் ஆஃப் கப்ஸ் ஆல்ரெடி உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க, காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டீங்க, அவங்களோட மெசேஜஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு மன வலியும் வேதனையும் இருக்குது, மிகுதியாக இருக்குது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இமோஷ்னலாக இன்வெஸ்ட் ஆகியிருக்கீங்க, லாயலாக இருந்திருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள். ஆனால் உங்கள் பர்சன் ஒரு முகமூடி அணிஞ்சிருக்காங்க. இதனால் வரைக்கும் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, பொய்க்கு மேலே பொய் பேசியிருக்காங்க, ஒரு பொய்யை மறைக்க 100 பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால இதை உங்களால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு மனநிலையில நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு வேதனை இருக்கு உங்க மனசுல. உங்க பர்சனை கொஞ்ச நாளைக்கு பார்க்காம இருக்கிறதே நல்லது, அவங்களோட பேசாம இருக்கிறதே நல்லது அப்படின்ற ஒரு மனநிலையில தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபியூச்சர் எனர்ஜிஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க 2 பேரும் பழையபடி ஒன்று செய்யறதை பத்தி உங்க பர்சன் என்ன நினைக்கிறாங்க, என்ன மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க, அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். Again, 2 of Wands. உங்களோட ரீடிங் ஆரம்பிக்கும் போது நம்ம 2 of Wands தான் ஆரம்பிச்சோம். With 2 of Wands கண்டிப்பா உங்க பர்சன் உங்களோட திரும்ப இணையணும், இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது ஒரு வால்கனோ இரப்ட் ஆன மாதிரி தான் நீங்க உங்களை வெளிப்படுத்திப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்க மனசுல வலியும் வேதனையும் இருக்கிறதுனால அது அத்தனையும் நீங்க கொட்டி தீர்த்துடுற மாதிரி இருக்கு. வித் 7 of Wands and 5 of Wands. Let's clarify the 7 of Wands and 5 of Wands, please. So with the Devil card, the message is pretty clear, group number 3. உங்க பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இன்னொரு வாய்ப்பு கூட அப்படின்னு உங்ககிட்ட வரும்போது நீங்க ஒரு அல்டிமேட்டம் கொடுப்பீங்க உங்க பர்சனுக்கு. தீர்க்கமா உங்களோட முடிவை நீங்க சொல்லுவீங்க, உங்களோட முடிவுல நீங்க உறுதியா இருப்பீங்க, நிலையா இருப்பீங்க. அதுதான் இந்த 7 of Wands நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வாட் எவர் இட் இஸ், நான் சில பேருக்கு இது ஆன்லைன் கேமிங்கா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இது எந்த மாதிரி ஒரு அடிக்ஷனா இருந்தாலும், பொய் சொல்றதே அவங்களோட வழக்கமா இருக்கலாம் ஒரு சில பேருக்கு, இல்ல ஒரு சில பேர் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல லாயலா இல்லாம இருந்திருக்கலாம். இந்த டெவில் கார்ட்ல கூட இங்க இருக்கவங்க எல்லாம் இந்த டெவிலோட ஒரு செயின் கட்டி இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. அதனால இந்த மாதிரி லோவோ வைப்ரேஷனல் எனர்ஜில இருந்து, இது பொய்யா இருக்கலாம், உங்களுக்கு உண்மையா இல்லாம இருக்கிறதா இருக்கலாம், இல்ல எந்த மாதிரி ஒரு அடிக்டிவ் பிஹேவியர்ஸா இருந்தாலும் இதுல இருந்தெல்லாம் விடுபட்டா மட்டுமே தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை மீட்டு எடுக்க முடியும், இன்னொரு வாய்ப்பு கொடுக்க முடியும். உங்களோட லவ் லைஃப்ல ஒரு நியூ சாப்டர் நீங்க 2 பேரும் சேர்ந்து தொடங்க முடியும் அப்படின்னு நீங்க ரொம்பவே உறுதியா இருக்க மாதிரி இருக்கு. அதுதான் இந்த 2 of Wandsலயும் பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரு கேட்வே கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நாள் வரைக்கும் நடந்தவையாகவே இருக்கட்டும், ஆனா இதெல்லாம் மாத்திக்கிறதுக்கு என்ன முயற்சி நீ செய்ய போற, இதுல இருந்து விடுபடுறதுக்கு நீ என்ன முயற்சி செய்ய போற. இது நாள் வரைக்கும் அந்த முயற்சியெல்லாம் செய்யாம இருந்திருக்கலாம். நான் உன்னோட வாழ்க்கையில திரும்ப வரணும்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப ஆரம்பிக்கணும்னா இதெல்லாம் நீ எனக்கு செய்யணும் அப்படின்னு நீங்க திட்டவட்டமா சொல்றதுதான் பார்க்க முடியுது with Page of Wands and 2 of Wands. Thank you so much, group number 3. நீங்க எவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன்.